வேணா போறோம். எங்க போறோம் தெரியலையே. கால் பண்ணி வான்னு கூப்பிட்டீங்க. ஏதோ படத்துக்கு போகலான்னு கூப்பிட்டா டிக்கெட் எடுக்கணுமான்னு தெரியல. டிக்கெட் புக் பண்ணீங்களா? படம் நல்லா இருக்குன்னு பாதி பேர் சொல்றாங்க. நீ வெளியிடா நீ டிக்கெட்டு நல்லா போகிறது மாதிரி படம் நல்லா சேர்த்து போயிட்டு படம் எப்போ தான் பார்க்கலாம். ஓகே, நேரம் சரி. லைட்டிங் ப்ளீஸ். அதான் யாருக்கும் தெரியாது, பார்த்துக்கோங்க. உள்ள போங்க, உள்ள போங்க. 1 2 3. மாசம் இவ்வளோ டிக்கெட் எடுத்தாச்சு. படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். மார்ச் 27 சியான் விக்ரம் படம் எம்டியா இருக்கு. இந்த படம் வந்து ஸ்வீட் ஆர்ட் படம் பார்க்கலாம். ஸ்வீட் ஆர்ட் படம் பார்க்கலாம். தேட்டருக்கு வந்துடுறாங்க. நீங்கள் என்னடா தேட்டருக்கு வந்து என்னென்ன காலியாக இருக்குன்னு தெரியுது. ஆமாம், யாருமே இருந்தால் தான் நம்ம வந்து மாயாஜாலில் இருக்கட்டும். மாயாஜாலில் வந்து ஸ்க்ரீன் அதிகம், அதனால் அங்கே மூலையில் யாருன்னா உட்காந்துருப்பாங்க. இன்னைக்கு வீக்கை இன்னும் லீவு ஆரம்பிக்கல, நாளைக்கு தான் சாட்டர்டே சண்டே தான். அதுவும் இல்லாமல் அந்த யூடியூப் ஃபுல்லாக மிக்சர் ரிவ்யூலாம் சொல்லியிருக்காங்க படத்துக்கு. ஆயிடுச்சு. சரி, ரியோ வேற நடிச்சிருக்காப்புல, நம்ம சன் மியூசிக்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவருக்காக வந்து பார்க்கலான்ட்டு உங்களை கூப்பிட்டு வந்துக்கிறேன். சரியா? படம் வந்து எப்படி இருக்குது நம்ம பார்த்து நம்ம ஒரு நிறையா பேர் பார்ப்போம். நான் தெரியுங்களா பாப்கார்ன் பெப்சி எல்லாம் ரியோ எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அவர் அனுப்பிச்சுடுவார். சரியா? பசிக்குது வேற சாப்பிடுவாங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற லவ் படம்னு சொல்லிக்கிறாங்க. சரி, நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்க. லவ்வில் எல்லாரும் பிடிக்கும். நம்ம பார்த்துட்டு அந்த ரிவ்யூ பண்ணுவோம். என்னண்ணா அப்புறம் நேற்று படத்து நானும் வரேன் சொன்னேன். உங்களை கூட்டின்னு போகலான்னு தான் பார்த்தோம். சரி, அது வேற ட்ரெய்லரே ஒரு மாதிரி இருந்துச்சா, வயசான காலத்தில் உங்களை வேற கூட்டின்னு போய் கஷ்டப்பட போறீங்கன்னு நினச்சி மானான்னு விட்டு போயிட்டோம். சரி, படம் எப்படி இருந்துச்சு சொல்லு பார்ப்போம். படம் வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. முதல்ல படத்தை பேரை சொல்றா. படம் பேர் வந்து ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லி நம்ம ரியோ தான் நடிச்சிருக்காப்புல. எனக்கு ரியோ வந்து சன் மியூசிக்லேருந்து பார்ப்பேன், ஆங்கரிங் பண்ணுவாப்புல, பிடிக்கும். அப்புறம் முடியும் உங்களுக்கு தெரியாத அவனுக்கு. அப்புறம் மீனாச்சு அவர் தான் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாரு. அதான் ரியோ சொல்றத பார்த்தா ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் போலதுன்னு நினச்சிக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. சரி, ரியோ, நம்ம சிவகார்த்திகேயன் சார், அப்புறம் கவின், இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸு நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும். சரி, எல்லாரும் இப்போ டாப் ஹீரோ மாதிரின்னு வரவங்க. அதனால் ஸ்வீட் ஆர்ட் சொல்லி நம்ம யுவன் சார் வேறு அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, மியூசிக் போட்டிருக்காரு. ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, மியூசிக் போட்டிருக்காரு. கரெக்டாக சொல்லுங்கள். ரெண்டுமே பண்ணியிருக்காரு. அப்படியா? ஆமாம். ஓ, ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்துட்டாரு இப்போ? ஆமாம், அவருடைய கம்பெனி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஸோ டைரக்ஷன் யாரு? டைரக்ஷன் வந்து தெரியல. அப்பா, இது டைரக்டர் யாரு தெரியாது. படம் பார்க்குறாரு. டைரக்டர் வந்து ஸ்வீட்டா டைரக்டர் வந்து தெரியும் பார்க்குறது. ஹீரோயின் பேர் பேர் தான் தெரியாது. இல்லை, உங்களுக்கு ஹீரோயின் பேர் இப்போ தெரிஞ்சுக்கலாம் தான். போய் நெட்டில் டைப் பண்ணி வந்துடும். ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா படம் வந்து ஒரு யங் ஜென்ரேஷன், இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் வந்து லவ் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயும் அதே தான். அவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு மோதல் ஆரம்பிக்குது, காதல், அந்த கான்செப்டில் எடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் முறைச்சின்னு லவ் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஃப்ரெண்டாக வராங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் அதிகமாக நெருக்கம் அதிகமானோன்னே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வந்து நம்ம ரியோவுக்கு வந்து லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை.
ஃபார் எவர்ன்ற ஒரு கான்செப்டில் அவர் போக மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னா பேக்கப் பார்த்தீங்கன்னா அவர் ஃபேமிலியில் அவர் சைல்டாக இருக்கும்போது சில இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் அந்த மென்டாலிட்டியில் அப்போ எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. சிகப்பு ரோஜாக்கள் படம் மாதிரியா நீ சொல்றது? அவங்க அம்மா வந்து அவங்க அதாவது ரியோ சின்ன குழந்தையா இருக்கும்போது வேற ஹஸ்பண்ட் கூட போயிடுவாங்க. அது ஃபேமிலி பிரச்சனை வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட இம்பேக்ட்னால இவன் தனியாக வளர்றான், அவங்க அக்கா கூட வளர்றான். ஸோ அதனால அவனுக்கு வந்து யார் மேலேயும் அந்த ட்ரஸ்ட் வர மாட்டேங்குது. ஆனால் லவ் மட்டும் பண்ண வரோமா? அவன் லவ் பண்ண மாட்டான், லவ் மட்டும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருப்பான். பட் இருந்தாலும் லவ் எப்படி இருந்தாலும் வந்துடும்ல ஒரு பொண்ணு கூட பழகும்போது. அந்த பொண்ணு மூலியமா வருது. அதுதான் படத்தில் நாங்களும் தேடின்னு இருக்கோம். ஸ்டார்டிங்லேயே வந்து 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் கட் போகுது. ஃப்ளாஷ் கட் போனால் 2 பேரும் மீட் பண்ணது, லவ் பண்ணுறது, 2 பேரும் நெருக்கமாக இருக்கும்போது தான் வந்து அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணி நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேட்கவும் அந்த நெருக்கத்தில் வருவாப்புல. அப்புறம் வேலைக்கு போய் யோசிச்சுட்டு திரும்பி வந்து சரி நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துடுறாங்க. அங்கே பண்ண தப்புனால படம் ஃபுல்லாக ஓடன்னு ஓடிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி யங் கப்புள்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்வத்தில் தப்பு பண்ணிடுறாங்க. ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சாலும் இப்போ கரண்ட்டில் ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹீரோ வந்து சில விஷயத்தில் மாட்டிக்கிறாப்புல. மாட்டினதுக்கப்புறம் லவ் மேட்ரு அதான் பொண்ணு வீட்டில் தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, ஹவுஸ் அரெஸ்ட்டு. ஸோ அந்த பொண்ணாலையும் வெளியே வர முடியாது. இவங்களுக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். ஸோ பிரேக்கப்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு இதுவாக இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு பாம்பு கொடுத்துருவோம். ஸோ அந்த பாம்பு வெடிச்சுதா இல்லையா, தண்ணி ஊற்றி அணைச்சாரா ஹீரோ அப்படின்றது தான் மீதி படம். அதுக்கப்புறம் இதில் ஃபெமினிசம்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து அந்த பொண்ணு தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மெசேஜை சொல்லணும்னு டைரக்டர் வந்து இது பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவர் சொல்ல வந்தது ஒழுங்காக கனெக்ட் ஆகலையோ, இல்லை சில சீன்ஸ் வந்து ஆடியன்ஸு கனெக்ட் ஆகாமல் நடா இது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி சீன்ஸ் ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா படம்? பார்க்கலாம், அதாவது எல்லாமே லைஃப்பில் நடக்கிறது தான். ஸோ இது ஒரு ஸ்டோரி, அதாவது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கும். எனக்கு ஓகே ஏதோ பண்ணாங்க. ஆனால் வந்து ஒரு லவ் ஒரு ஜாலியான ஒரு மூட்லேயே வந்து படம் அதுக்கப்புறம் ட்ராவல் ஆகலை. அந்த ஃப்ரெண்டுன்ற ஒரு காமெடி பண்ணுறாப்புல. ஆமா, அவரு நல்லா பண்றாரா காமெடி? புதுசா காமெடி ஸ்டார்டிங்ல ஒர்க் அவுட் ஆகுது, அப்புறம் போக போக இதுதான் காமெடியா வரப்போகுதுன்றது கெஸ்ஸிங் ஆயிடுது நம்மளுக்கு. அதனால அந்த 100% அப்படியே உட்காந்து பார்க்கணுன்ற மைண்ட் செட்ல இருந்து டைவர்ட் ஆகுது மைண்டு. ஸோ அது இல்லாம இருந்திருந்தா அந்த படம் நல்லா இருந்திருக்கலாம். என்ன சொல்ற, படம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? ஒன் டைம் வாட்சபிள். அதாவது கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கணுன்றது ஜென்ரல் ஆடியன்ஸு சில பேர் பப்ளிக் ரிவ்யூ சொல்லுவாங்க. நான் காசு கொடுத்து பார்க்குறேன், ஸோ வந்து எனக்கு படம் நல்லா இருக்கணும் அவங்க சொல்கிறது நியாயம்தான். அதுக்குன்னு எதை எடுத்து வச்சாலும் நம்ம பார்க்க முடியாது. மியூசிக் வந்து ஈவன் தான் போட்டிருக்காப்புல, எதுவும் மைண்டில் நிற்கலை பெருசாக. வந்து மைண்டில் படத்தை விட்டு வெளியே வரும்போது அந்த பாட்டு நமக்குள்ளே வரணும், அது ரீச் ஆகலை. அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன ப்ராப்ளம்ன்றது எனக்கு சொல்ல தெரியல. மியூசிக் அவங்களுக்கே அந்த ப்ராப்ளம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். டீமுக்கு கரெக்டாக வந்து அது கனெக்ட் ஆகலை அவங்களால. அப்புறம் கிளைமேக்ஸில் அப்படி இப்படின்னு சேர்த்து ஏதோ பண்ணி லாஸ்ட்டாக இப்படி அப்படின்னு போட்டு ஒரு காமெடி ஜேர்னல் காமெடி ட்ராமா பண்ணுற மாதிரி பண்ணி கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. ஸோ இது நடுவில் அம்மா சென்டிமெண்ட்டு அது எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து ஸ்வீட் ஆர்ட் படம். ஸ்வீட்டாக இருக்கா காரமாக இருக்கா? காரமாக தான் இருக்கு.